புத்தகமாக இருக்குள்ள ஒரு புத்தகம் எங்கள்கிட்ட எல்லாம் இருக்கு. அதை படிக்க சொல்லுங்க வாங்கி. நாங்கள் வந்து விளக்க சொல்றதுக்கு 3 நாள் ஆயிடும். சரி, மேலோட்டமா சொல்லுங்க. அவரு சொல்லுவார்ல, மேலோட்டனா நாமதல் இருந்தா பெண் மீது கையை வைத்தால் வெட்டுவ தலையே அல்ல கீழே எங்க அண்ணன் சட்டம் போட்டுருவாரு. வைத்தியம் பார்க்க பேஷண்ட் போனா மருத்துவர் பால் ஏற்படுறான். எங்க வலிக்குது, இங்க வலிக்குதா, இங்க வலிக்குதான்னு தொட்டு பார்க்கறான். அப்ப யாரை நம்பி போறது நீங்க? எல்லாத்துக்கும் நம்ம கன் வச்சுக்கலாம். வெள்ளைக்கார மாதிரி ஆளுக்கு ஒரு கன்னு தொட்டா ஒரே சுட்டுருவேன். அவ்வளோ சுடுறதுக்கு வந்து பர்மிஷன் இருக்கு. விஜய் தேவி நீங்கள் வந்து பெண்கள் எல்லாம் சுடலாம். துப்பாக்கி படத்தில் நடிச்சிங்கல்ல, அதே போல் துப்பாக்கி கொடுங்க பெண்களுக்கெல்லாம் கொடுத்து யாரை போய் சுற்று. இந்த சாராய கடையை ஒழிங்க. குடிகாரன் நிறைய ஆயிட்டான். மது பிரியர்கள் சாரி அண்ணன் கோச்சிக்கு ஏன்னா அண்ணன் கம்பெனி அண்ணன் கடை அண்ணன் தான் அண்ணன் மேலே லைசன்ஸ் இருக்குது. வேலை பார்க்குறவங்க பேர் அதுக்குன்னா சம்பளம் வாங்குறாங்க. இவங்க கந்து வட்டி வாங்கினது இவங்க, சாராய கடையில் வந்து கட்டிங் வாங்கினது இவங்க, சாராய கடைக்கு வந்து பாட்டில் அனுப்புறது இவங்க, பாட்டில் எம்டி பாட்டில் 10 ரூபாய்க்கு வாங்கினது இவங்க, எல்லாம் செஞ்சிருவாங்களாம். இப்போ பிராந்தி கடையை ஒழிக்கிறதுக்கு வந்து ஜோசப் விஜய் அவர்கள் வந்து ஒழிக்கிறாங்க. ஏன் எதுக்கு மாத்தி அமைக்க சொல்லு. அடுத்த நிமிஷம் மாத்துவேன்னாரு. 32 நாள் ஆச்சு, மாத்த சொல்லு. நீங்க தானே போராட்டம் பண்றாங்க. வருவாரு இருங்க தம்பி, நான் உஷாரா இருந்துங்க, ஏமாந்துடாதீங்க. ஸ்டாலின் பயங்கரமான ஒரு உரை சேர்த்துட்டு உள்ள வைங்க. நடிப்பான்னு பார்க்கும்போது நடிப்புல மயங்கிட்டாங்க மக்கள். அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் திமுகவை அண்ணா திமுக ஓரம் கட்டிச்சு பாருங்க, அதுல மிக மகிழ்ச்சி சந்தோஷம் எங்களுக்கு. என்ன 2 இந்த ஊழல் கட்சி 2 ஒளிஞ்சிடா சாமி. அடுத்தது நாங்களாம் டிவிக்கேயா இல்லன்னா உங்க முதலமைச்சர் வருவாரு, சுத்திர ரவுண்டா பூ வச்சுட்டு குளத்தூர்ல வாங்க பச்சா வாங்க வந்த வழிய பார்த்து போங்கன்னு கும்மி அடிச்சாங்க. அடிச்சு வழி அடிச்சு வெளில விட்டாங்க. இவ்வளவு சொல்றீங்க. சரி, நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா நீங்க எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்க? இப்ப இவ்வளவு இது சொல்றீங்கல்ல, சோ நீங்க சொல்லுங்க உங்களோட. அந்த ஐடியா நாங்க வச்சிருப்போம் மைண்டுக்குள்ள. ஏன் காப்பி அடிக்கிறது பாக்குறீங்களா நீங்க? காப்பி அடிக்க மட்டும் சொல்லுங்க, அப்பதான் நாங்க அதெல்லாம் கரெக்டா பண்ணுவோம்ல. வர்ற வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவோம், செய்யறத கரெக்டா செய்வோம். அண்ணா அதுக்கெல்லாம் தனித்தனியா எங்கள்கிட்ட ஒரு ரூல்ஸ் புக் இருக்கு. நாம் தமிழர் கட்சியின் வரைவுன்னு ஒரு புக் இருக்கு. அதை வாங்கி படிங்க. அதை சட்ட வரைவு என்னென்ன பண்ணாக்கா என்னென்ன பண்ணலாம், நீருக்கு என்ன, சோறுக்கு என்ன, மலைக்கு என்ன, மண்ணுக்கு என்ன, மக்களுக்கு என்ன, ஆடு மாடுக்கு என்ன பண்ணணும், நில வளத்தை எப்படி பாதுகாக்கணும், மண் வளத்தை எப்படி பாதுகாக்கணும், மரம் செடி கொடிகளை எப்படி பாதுகாக்கணும், மக்களுக்கு உயிர் நேயத்துக்கு தண்ணீர் எப்படி கொடுக்கறது, எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காரு. புத்தகமாக இருக்குள்ள ஒரு புத்தகம் எங்கள்கிட்ட எல்லாம் இருக்கு. அதை படிக்க சொல்லுங்க வாங்கி. நாங்கள் வந்து விளக்க சொல்றதுக்கு 3 நாள் ஆயிடும். சரி, மேலோட்டமா சொல்லுங்க. அவரு சொல்லுவார்ல, மேலோட்டனா நாமதல் இருந்தா பெண் மீது கையை வைத்தால் வெட்டுவ தலையே அல்ல கீழே எங்க அண்ணன் சட்டம் போட்டுருவாரு. உங்களுக்கு சட்டம் எல்லாம் நீங்க இப்படியே சொல்லி பொத்திக்கிட்டு உட்காந்துருக்காங்க. எங்க வீட்டு ரோட்ல ஒரு பிள்ளைய கெடுத்தான்னு வச்சுங்க, நான் கூட்டு போய் 20 பொம்பளைய கூட்டு போய் கெடுத்தார வந்து போலீஸ் ஸ்டேஷன் சொல்ல மாட்டோம். லைட்டு கம்பத்துல கட்டி வச்சு துணியை அவுத்து நிர்வாணமா விட்டு சாணியை கரைச்சி ஊத்தி தொட்டப்பகட்டை செருப்பாளர் அடிச்சு அவமானப்படுத்தணும். அவமானப்படுத்தி அதுக்கப்புறம் தான் காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும். இதை செய்யணும். இது வந்து எப்படின்னா ஒரு மனிதன் சட்டத்தை கையில் எடுக்கணும். எல்லாத்துக்கும் வந்து காவல்துறை வரும், காவல்துறை வந்து பிடிப்பாங்க, அவங்க தண்டனை கொடுப்பாங்கன்னா தரமாட்டாங்கம்மா. ஒரு காவல்துறை தட்டுப்பாடுல இருக்குமா, காவல்துறை வந்து இல்ல பத்தல. ஸ்டேஷன்ல போய் பாருங்க, 2 காவல்துறைக்குமே யாரும் இருக்க மாட்டாங்க, ஏட்டு உட்காந்துருப்பாரு. ஒரு நோட்டு புத்தகமா திறந்த மாதிரியா இருக்கும். ஜனவரி 1ஆம் தேதி திறந்த டிசம்பர் 30ஆம் தேதி தான் மூடுவார். அதை அப்படியே திறந்து வச்சிருப்பாரு. ஒரு பேன் அவனு நட்டுக்கு இருக்கும். அப்படியே அந்த மூடியை பின்னாடி சொருகி வச்சிருப்பாரு. அப்படியே உட்காந்துருப்பாரு, டீயை குடிப்பாரு. அப்படியே ஒரு எழுதுவார் ரைட்டர். அவர் ஒருத்தர் தான் ஸ்டேஷன்ல இருப்பாரு. நீங்க எந்த கேஸ் கொடுக்க ஸ்டேஷனுக்கு போனாலும் ஆள் இருக்காது. நீங்க எப்ப போனாலும் ஐயா இல்ல, ஐயா வெளியில போயிருக்காரு. ஏட்டையா வருவார், ரைட் ஐயா வருவார். ரவுண்ட்ஸ் எங்க ரவுண்ட்ஸ்னா அதான் ரவுண்ட்ஸ். அப்படியே அவங்க உருப்படியா ரவுண்ட்ஸ் போனா ஏன் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போகும்? இல்லம்மா, காரணம் வந்து மக்கள் தொகை அதிகமாயிருச்சு. சந்து பொந்தெல்லாம் வீடு, ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வந்து 10 வீடு 15 வீடு 50 வீடு 100 வீடு இருக்கு. காவல்துறை என்ன பண்ணும்? காவல்துறை அதிகப்படுத்தணும். இன்னொன்று இந்த கேமரா வைக்கணும், எல்லா இடத்துலையும் கேமரா வைக்கணும்.
பெண்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து ஏதாவது ஒன்று கொடுக்கணுங்க. ஆனால் செல்ஃபோன் இருக்குது எல்லார்ட்டையும், பிள்ளைங்க பதறிடுது, பயந்துருது. அதான் அந்த பிள்ளைங்க கொஞ்சம் அசந்த நேரத்தில் அநியாயம் பண்ணிடுறாங்க. ஏமா காலேஜுக்குள்ளே கெடுக்கிறான், மெடிக்கல் காலேஜ் உள்ளே கெடுக்கிறான், படிக்கிற காலேஜ் உள்ளே கெடுக்கிறான், பள்ளிக்கூடத்தில் போனால் ஆசிரியர் வந்து பாலியல் பண்ணுறான், வைத்தியம் பார்க்க பேஷண்ட்டை போனால் மருத்துவர் பாலியல் பண்ணுறான். எங்கே வலிக்குது, இங்கே வலிக்குதா, இங்கே வலிக்குதான்னு தொட்டு பார்க்குறான். அப்போ யாரை நம்பி போகிறது நீங்கள்? எல்லாத்துக்கும் நம்ம கன் வச்சுக்கலாம், வெள்ளைக்காரன் மாதிரி ஆளுக்கு ஒரு கன்று, தொட்டால் ஒரே சுட்டுருவேன். அவ்வளோ சுடுறதுக்கு வந்து பர்மிஷன் கொடுங்க. விஜய் தேவி நீங்கள் வந்து பெண்களெல்லாம் சுடலாம், துப்பாக்கி படத்தில் நடிச்சிங்கல்ல அதே போல் துப்பாக்கி கொடுங்க பெண்களுக்கெல்லாம் கொடுத்து யாரை போய் சுட்டுரு, மேலேயா கீழேயா சுட்டுரு. அப்படி ஒரு சட்டம் போட்டால் ஒழிய இந்த ஆண்கள் வந்து பயப்பட மாட்டான். காரணம் இதுக்கு முதல் காரணம் போதை. அவன் சொந்த புத்தியில செய்யலை. கஞ்சாவை பிடிக்கணும், கஞ்சா வருது, எங்கேருந்து வருது, பிடிங்க, பிடிச்சி உள்ளே வச்சிடாதீங்க. அவனுக்கு ஒரு தண்டனை, கடுமையான தண்டனை கொடுத்தா பயப்படுவான். இந்த சாராய கடையை ஒழிங்க. குடிகாரன் நிறைய ஆயிட்டான், மது பிரியர்கள். சாரி அண்ணன் கோச்சிக்கு வரேன், அண்ணன் கம்பெனி, அண்ணன் கடை, அண்ணன் தான், அண்ணன் மேலாம் லைசன்ஸ் இருக்குது, வேலை பார்க்குறவங்க பேர் அண்ணன் சம்பளம் வாங்குறாங்க. திமுகவின் மது ஆலயம் மூடணும். ஐயா விமர்சனம் வைக்கிறாங்க, நீங்க சொல்லுங்க ஐயா. லூஸ் தனமா பேசுதுன்னா அது பேசுறது. மதுக்கடையை நாங்களா வச்சிருக்கோம்? மதுக்கடை அரசு வச்சிருக்கு. எந்த அரசு? எந்த அரசு? தமிழ்நாடு அரசு. தமிழ்நாட்டுல எந்த அரசு வரும்போது மதுக்கடை அதிகமாச்சு? எந்த அரசு வந்து திமுக அரசு. இருமா, ஜெயலலிதா அரசு தாமா அரசு உடைமை ஆக்குச்சு. ஒரு மதுக்கடையை போய் ஏலம் விட்டுக்கிட்டு இருந்ததை போட்டு உடனே நிப்பாட்டிக்கலாம். ஏலம் விட்டதுன்னா உடனே ஸ்டாப் பண்ணிடலாம், ஒரு வருஷம் ஏலம் விடாம. இப்ப அரசு இப்ப அரசு உடைமை ஆக்குனதுனால எல்லாம் அரசு பணியாளர் ஆயிட்டான். இப்ப இந்த கடையெல்லாம் மூடனாக்க மூடல. இந்த 717 கடை என்னமோ மூட போறோம்னு சொன்னா ஒரு கடை மூடல, சும்மா 10 கடை என்னமோ மூடி இருக்கானுங்க, அவ்வளவுதான், இன்னும் மூடல. அதுக்கே கூப்பாடு போடுறான் அந்த அசோசியேஷன் தலைவர். எங்களுக்கு எங்க வேலை கொடுக்குறீங்க, எங்க அந்த வேலையை சொல்லுங்க, எந்த வேலை என்னன்னு எங்களுக்கு சொன்னா தான் நாங்க இந்த கடை எல்லாரும் ஊத்தி ஊத்தி எல்லாத்தாலையும் அறுத்துறோங்கிறாங்க. இல்ல அப்படின்னா மொத்த கடையும் நாங்க ஸ்ட்ரைக் பண்ணுவோங்கிறோம். அதாவது மொத்தமா நாங்க ஸ்ட்ரைக் பண்ணிடுவோம். ஸ்ட்ரைக் பண்ணாக்க அரசுக்கு வருமானம் 40 கோடி வருது, 4000-40,000 கோடி வருஷத்துக்கு. எவ்வளவு வந்தாலும் கொள்ளாது. 100 கோடி 10,000 கோடி 50,000 எலிசபெத் ராணி அந்த கப்பல்ல பணத்தை அனுப்பிச்சாங்க, பத்தாது. அப்படியே ஆன வாயை பிளந்து உட்காந்துருப்பீங்க. உங்கள்ட்ட இருக்க சொத்தை வித்து கொடுங்க. சாராய வித்துதான் மக்களை பார்க்கணும், கஞ்சா வித்துதான் மக்களை பார்க்கணுமா? அப்ப பனையூர்ல இருந்து அவர் எடுத்து வந்து போடுவாரு, பண்ண சொல்லிதான் மக்களை பார்க்கணுமா? அவர்கிட்ட சொல்லு, உங்க நொன்னங்கிட்ட சொல்லி, அந்த அவர் தம்பியும் பாரு, யாரு விஜய் வந்து உங்க நொன்னனுக்கு தம்பி, அந்த தம்பி கிட்ட சொல்லி பனையூர்ல ஓட்டு போட்டாங்க, பனையூர்ல இருந்து எடுத்து வந்து போட சொல்லு. அவர் தான் 600 கோடி 700 கோடி 1000 கோடி 6000 கோடின்னு வச்சிருக்காருல, அது மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள். ஓ, நீங்க பிராந்தி கடையை வச்சு, பிராந்தி கம்பெனியை வச்சு கோடி கோடியா கொள்ளையடிச்சுக்கிட்டு அன்னைக்கிட்டு போய் உட்காந்துருவாங்களா? ஸ்டாலின் குடும்பம், எடப்பாடி குடும்பம் எல்லாம் உட்காந்துருவாங்களாம். நேத்து வந்து விஜய் வந்து 5000 கோடி கொடுத்து காலி பண்ணுமா? என்ன போங்க, நாங்க என்னமா பண்றோம்? திமுக சரியா இருக்கு பாத்தீங்களா? இவங்க ஆட்டைய போட்ட, இவங்க விட்டது பூரா ஏலம் பூரா இவங்க கந்து வட்டி வாங்கினது இவங்க, சாராய கடையில வந்து கட்டிங் வாங்கினது இவங்க, சாராய கடைக்கு வந்து பாட்டில் அனுப்புறது இவங்க, பாட்டில் எம்டி பாட்டில் 10 ரூபாய்க்கு வாங்கினது இவங்க, எல்லாம் செஞ்சிருவாங்களாம். இப்ப பிராந்தி கடையை ஒழிக்கிறதுக்கு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து ஒழிக்கிறமா? ஏன் எதுக்கு? வந்த உடனே மறுநாளே நான் எல்லாத்தையும் மாத்தி அமைச்சிருவேன்னாருல, மாத்தி அமைக்க சொல்லு, அடுத்த நிமிஷம் மாத்துவேன்னாரு. 32 நாள் ஆச்சு, மாத்த சொல்லு. நீங்க தானே போராட்டம் பண்றாங்க. வருவாரு, இருங்க தம்பி, நான் உஷாரா இருந்துங்க, ஏமாந்துடாதீங்க. ஸ்டாலின் பயங்கரமான ஒரு உரிய சேர்த்துக்கு உள்ள வைங்க. கோடி கோடியா காசை வாங்கிட்டு பிராந்தி கடை அப்புறம் ஏத்து விட்டாங்க. விட்டு அவங்க அமுக்கிட்டு கோடி கோடியா வெளிநாடு, அமெரிக்கா, லண்டன் அப்படியே போய் சீன் கொடுக்கறது, அப்படியே போட்டோ எடுத்து வந்துடுறது. எல்லாம் பெரிய பெரிய பில்டிங் அங்கே வச்சிருக்காராம். பிடுங்கி பிராந்தி கடைக்காரெல்லாம் பாக்கியை கொடுத்து காலி பண்ணுங்க.
சார் சிஎம் சார் பண்றது இருக்கட்டும் சார், அவர் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. உங்க கட்ட நடவடிக்கை என்ன நீங்க பார்க்க வேண்டியது தானே. என்னமா பண்ணணும், எவ்வளவு விஷயங்கள் தமிழ்நாட்டுல நடக்குது. தமிழ்நாட்டுல நாங்க இப்ப வந்து மின்சார தட்டுப்பாடு இருக்கு, மக்கள் எல்லாம் போராடுறாங்க, நாங்க வேடிக்கை பாக்குறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா சும்மா அப்ப மக்கள் கஷ்டப்படுறத பார்த்து வேடிக்கைப்படுவீங்களா? மக்கள் கஷ்டப்பட்டா தான் அறிவு வரும். அறிவு கெட்டதனமா எங்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்லி தேர்தலுக்கு இவ்வளவு ஆண்டு காலமா ஓட்டு இவ்வளவு ஆண்டு காலம் நாங்க தமிழ்நாடு கடந்த 5 ஆண்டு காலத்துல நாங்க பண்ண இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், நாங்க டெவலப் பண்ணி வச்ச கல்வி எல்லாமே வந்து பிரமாதமா பண்ணியிருக்கோம். நாங்க பண்ண அளவுக்கு எந்த ஒரு இந்திய அரசுல எந்த அரசாங்கமும் செய்யல. இந்திய அரசுல ஒண்ணுமே செய்யல. ஜிடிபி கூட 16.8% ஜிடிபி உயர்த்தி இருக்கோம். எங்க பார்த்தாலும் கல்வி கூடங்கள், எங்க பார்த்தாலும் உயர்கல்வி, எல்லாமே தமிழ்நாடு தான் நம்பர் 1 உயர்கல்வியில. அப்படி எல்லாம் வளர்த்து வச்சிருக்கோம். வரி கட்டுறதுல 2ஆம் இடத்துல இருக்கும் தமிழ்நாடு. அந்த அளவுக்கு வளர்த்துருக்கோம். பல தொழில் நிறுவனங்களை இங்க கொண்டுட்டு வந்து வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி. இப்ப என்னாச்சு, நாங்க கொண்டுட்டு வந்த 2 நிறுவனங்கள் வந்து இப்ப ஆந்திராவுக்கு போயிடுச்சு. இப்ப வந்து அந்த அம்மா தொழில்துறை அமைச்சர் வந்து தொழில்துறை அமைச்சர் எல்லாம் வலிச்சிட்டு போயிட்டாங்கன்னு பேச்ச தவிர, அது வந்து ஏற்கனவே போறவனை நிப்பாட்டு ஒப்பந்தம் போட்ட கம்பெனி அங்க போகுது, அதை புடிச்சு நிப்பாட்டுறது கூட திறமை இல்ல அந்த தொழில்துறை அமைச்சருக்கு. சரியா? ஆகையினால இது வந்து முழுக்க இது வந்து ஒரு சினிமா உள்ள ஆட்சியை தவிர இது உண்மையான ஒரு அரசியல் ஆட்சியா எனக்கு தெரியல. அரசியல் ஆட்சினா மக்களுடைய சேவை செய்யணும். மக்களுக்கு திமுக மாதிரியே சேவை செஞ்சா போதும், அந்த அளவுக்கு சேவை செய்யணும். நாங்க செஞ்ச சேவையை வந்து நீங்க ஏத்துக்காம தானே நீங்க குட்டீஸு சுட்டீஸு எல்லாம் இன்னும் நிறைய சொல்லிச்சுங்களே இந்த பிள்ளைங்க எல்லாமே. 1000 நண்பா நண்பி, 2வது 1000 அக்கா இருக்கும், 1000 தங்கச்சி இருக்கும், 2000 பொண்டாட்டி கூட இருந்துட்டு போற நாளுகள்ல பொண்டாட்டியா கூட இருப்போம். சொல்றீங்க இவ்வளவு நல்லது செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் மக்கள் ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்த்தாங்க? அதுதான் அந்த நண்பா நண்பி, 2வது சுட்டீஸ், இந்த குட்டீஸ், இதுகெல்லாம் அவங்க சொன்னாலும் எப்படி சார் பேரண்ட்ஸ் கேட்பாங்க? காரணம் அந்த எல்லாரும் மயங்கி எல்லாரும் விஜய்க்கு போட்டது காரணம் வந்து திமுக அண்ணா திமுக ஒளியணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இவர்கள் வந்து இவங்களுக்கு ஓட்டு போட்டது காரணமா ஒண்ணு நான் இருக்கணும், இல்ல நீங்க 2 பேர் இருக்கணும். அப்ப 3 பேரை பாக்குறாங்க. இது வந்து பெரிய திருட்டு. 75 வருஷமா சுரண்டி ஒரு நாட்டுல ஒரு மசூர் கூட இல்ல, பூரா வழுக்கையா போயிட்டு. அதிமுக வந்துச்சு, அடியில வரைக்கும் 600 எடுத்துட்டு போயிட்டான், ஒண்ணுமே இல்ல. இந்த 2 பேரையும் ஒழிக்கிறதுக்கு ஒரு சக்தி வேணும். அதே மாதிரி அதிமுக இருக்கவங்க எல்லாமே டிவிகேல ஜாயின் பண்றாங்க. இப்போ அத்தட்டு பசங்க வெக்கமால இவங்களுக்கு இவளை எதிர்த்து நின்று ஜெயிச்சிருக்காரு. உண்மையிலே உண்மையான திமுகவோட விசுவாசியா இருந்தா திமுக விட்டு போக கூடாது, அதிமுக விசுவாசியா இருந்தா அதிமுக விட்டு போக கூடாது. அப்ப காசுக்காக போய் ஒரு சோபாவுக்கு மயங்கி உட்காந்துருக்கீங்களப்பா, கேடு கட்டவங்களா? ஒரு சோபா கிட்ட அண்ணன் கூட வாங்கி கொடுத்துருப்பாரு. என்ன பாபு வச்சிருப்பாரு? நீ படம் பாக்கலையா? இல்லையா? அடையாம அந்த படத்து பேர் என்னடா? புஷ்பா. புஷ்பா படத்துல அந்த அந்த அதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்ல தெரியுது. அந்த புஷ்பால உள்ள நோட் அடிக்குதானே அந்த சோபா கொடுத்தான். அதுதான் ஏன் அவங்கள்ட்ட இல்லாத பணமாமா திமுக கோடி கோடியா கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க. எங்களுக்கெல்லாம் அதிமுக காரங்க கோடி கோடியா கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க. அவங்களுக்கே சோபா அனுப்புறாரு. ஏன்? அவருக்கு தெரியும் பணத்தை கொடுத்தா இதுங்க வந்து வால் ஆட்டிட்டு வந்துடும். ஒரு சும்மா ஒரு சின்னோண்டு கருவாடு துண்டு போட்டா போதும், அப்படியே எலி புசுன்னு வரும்ல, அதே மாதிரி போயிடுவாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. கரெக்டா வீசினாரு. பெரிய தூண்டியா போட்டார். போட்ட சின்ன தூண்டியா போட்டிருக்கலாம், யாருக்குன்னு தெரியாம பெருசா போட்டார். ஊர் மக்கள் உலக மக்களுக்கு சூப்பர்மேன் அவரு, விஜய் சூப்பர்மேன். இந்த அண்டர் கிரவுண்ட் பாக்கல பாருங்க, ஓப்பன் டாக் பண்ணார் பாருங்க, உள்ளாக்கமே பார்த்துச்சு பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் பேச பொருள் ஆயிடுச்சு இல்ல, சோபா வாங்கிட்டு தான் இவங்க போனானுங்க, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்ல. அது வரைக்கும் விஜய் நான் பாராட்டுறேன். இவங்களாம் தான் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அண்ணன் பிடிங்கண்ணே பிடிங்கன்னு வேட்டிக்குள்ள விட்டுருப்பாங்க, புடவைக்குள்ள விட்டு கொடுத்துட்டு 2 பேரும் பணம் முறைச்சிக்கணும், 2 பேரும் முறைச்சிக்கணும். நான் வந்து மேலே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நீங்களும் வந்துருங்க, நான் பிரியாணி ஆர்டர் பண்ணிடுறேன். அப்படி சாப்பிடுவாங்க அண்ணா திமுகவும். உண்மை உண்மை, போய் கிடையாது. இந்த மாதிரி தான் சப்ளையர் நிறைய பாத்துருக்கேன், நிறைய இடத்துல பாத்துருக்கேன் சப்ளையர். ஆனா சட்டம் பாடத்துல உட்காந்து பெரிய வீரவசனம் எல்லாம் பேசுவாங்க. பார்த்தா உனக்கு 40 எனக்கு 60, இந்த இங்க என்ன ரோடு போடுறியா,
100% கமிஷனு, நீ 60% ஆளுங்கட்சி, எதிர்கட்சி 40%. அம்மா இருந்த போதும் அதுதான், எடப்பாடி இருந்த போதும் அதுதான், ஸ்டாலின் இருந்தவன் இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால? இல்ல நீ இல்லம்மா சொல்ல முடியுமா? கமிஷன் கரப்ஷன் கட்டிங்கு பாலியல் பலகாரம் இந்த கஞ்சா இதுக்கெல்லாம் தலைவர்களே இவங்க. எனக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷம், விஜய் வந்ததை பற்றி வருத்தம் தான். ஏன்னா எங்கள் அண்ணன் சீமான் 16 வருஷமா கஷ்டப்படுறாரு. இது வந்து பேச்சியா நடிப்பான்னு பார்க்கும்போது நடிப்புல மயங்கிட்டாங்க மக்கள். அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் திமுகவை அண்ணா திமுக ஓரம் கட்டிச்சு பாருங்க, அதுல மிக மகிழ்ச்சி எங்களுக்கு, சந்தோஷம் எங்களுக்கு. என்ன 2 இந்த ஊழல் கட்சி 2 ஒளிஞ்சிடா சாமி. அடுத்தது நாங்களாம் டிவிகேயா என்டிகேயா, இப்படி ஒரு நடப்பு இருக்கா? வேற யாரு இருக்கா? காங்கிரஸ் இருக்கா? பிஜேபி இருக்கா? இல்ல அதிமுக இருக்கா? ஏமா எதிர்க்கட்சி சட்டமன்றத்துல உட்கார்ந்து இருக்கோமா? ஐயா எது காசு வாங்கிட்டு வெக்கப்படாதீங்க, வெக்கப்படுங்க, வெக்கப்படுங்க, வெக்கப்படுங்க. கமிஷன் வாங்கிட்டு சோபா வாங்கிட்டு உள்ள உட்காந்துக்கிட்டு யார் சோபா பின்னாடி பேசுறது? விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாது, பேசவே தெரியாது, அரசியலே தெரியாது. ஆனா போனோன்னா கும்பிட்ட ஒரு காலில் வந்துடுறது. இவங்களுக்கு இதே பொழப்பு. இவங்களை ஒழிச்சதுல எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி, மிகுந்த மகிழ்ச்சி. அதிமுக திமுக ஒழிச்சுதுப்பா. இனிமே அதிமுக திமுக உலக அளவுல மக்கள்கிட்ட சொல்ற தமிழ்நாட்டில் இனி கிடையாது. அதாவது இதெல்லாம் தற்கூரி கட்சிய தற்கூரித்தனமா தானே பேசுவாங்க. இவங்களுக்கு அரசியல் என்ன தெரியும்? அடுப்பாங்கரையில குழல் ஊதத்தான் தெரியும். உங்க அரசியல் நீங்க சாம்பார் வாளிய தூக்கிட்டு வருவீங்களே, சாம்பார் நல்லா இருக்கு சார், சூப்பரா இருக்கு சார், சாம்பார் சாப்பிடுறீங்களா சார், சார் பொங்கல் நல்லா இருக்கு. அது ஒன்ன மாதிரி ஒரு பொம்மன பிள்ளை தானே சொல்லிச்சு. அத நானா சொன்னேன்? உங்க மீட்டிங்ல தானே பண்றீங்க. இல்லன்னா உங்க முதலமைச்சர் வருவாரு, சுத்திர ரவுண்ட் ரவுண்டா பூ வச்சுட்டு குளத்தூர்ல வாங்க மச்சான் வாங்க வந்த வழிய பார்த்து போங்கன்னு கும்மி அடிச்சாங்க. அடிச்சு வழி அடிச்சு வெளில விட்டாங்க. எல்லாம் நீ அதுல இருந்திருப்ப ஒரு ஆளு. கரெக்டா கும்மி அடிச்சா கரெக்டா அடிச்சு ரவுண்டு பூ வச்சு அப்படி கும்மி அடிச்சாங்க. ஒரே சிரிப்பு. ஆமா, சிரிப்பு தாங்க முடியல. கும்மி அடிச்சு அடிச்சு வாங்க மச்சான் வாங்க உங்க வழிய பார்த்து போங்கன்னு அனுப்பி விட்டாங்க. குளத்தூர்லயே தோத்துட்டாரு. என்ன உங்க ஆட்டம் பாட்டம் கும்மாளம் திடீர்னு போவாரு. வயல கரும்பு காடு தெரியுமா? கரும்பு காட்டுல பாம்பு, அவ்வளவு பாம்பு இருக்கும். மனுஷனை பார்த்தா கார்பெட் போட்டு உள்ள உட்காந்துருப்பாரு பட்டினத்தார் மாதிரி. என்னடான்னு பார்த்தா அங்கே ஒரு பொட்டி வச்சிருப்பாரு. அதாவது குறைத்து இருக்கும் பொட்டியா. உட்கார இன்னைக்கு வரைக்கும் திறக்கல அந்த பொட்டியை. அந்த பொட்டி தெளிஞ்சு போயிட்டானுங்கம்மா. அது ஒரு 100 கிலோ இருக்கும் இருக்கு இரும்பு. அதை ஆட்டையை போட்டாங்க திமுககாரங்க. அந்த பொட்டி இன்னைக்கு வரைக்கும் தெரியல. எங்க அக்கா வந்து மன்னார்கள் இருக்காங்க, சொன்னாங்க பொட்டியை வாங்கினாராம். வாங்கிட்டு போய் ஆத்தாங்கரில் அந்த பேப்பரை பூரா கொட்டிட்டு போயிட்டாங்களாம். போய் மக்கள் பூரா பொறுக்கிது அந்த குறைத்திருத்த லெட்டரை. அதுதான் அவங்க ஆட்சி. முடிஞ்சிச்சு, சந்தோஷம், வாழ்க வளமுடன். கோடி கோடியே சொத்து வச்சுருக்கீங்க, போங்க போய் கனடாவில் போய் ஆட்டுங்க, போய் லண்டனில் போய் ஆட்டுங்க. யார் வேணாம் சொன்னா? அப்படி சீன் கொடுங்க, போங்க துர்காமா அழைச்சிட்டு போக சொல்லுங்கள், ரிலாக்ஸ் பண்ண சொல்லுங்கண்ணே. வயசாச்சா அண்ணனுக்கு போதுண்ணே. ஏன்னா இனிமேல் கஷ்டம். அவர் உதயநிதி தான் இருக்கார், அவர் இனிமேல் சண்டை போட. அவர் வெயிட் பார்ட்டி தெரியுமா? அவர் சொல்லான் மாதிரி அவர் சண்டை போட ஆரம்பிச்சார்னா இவன்லாம் சிம்பு கிம்பு சூர்யா அஜித் தூக்கி சாப்பிட்றாரு. செம்ம ஃபைட்டர் அவர். உதயநிதி ஃபைட் பண்ணட்டும். மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற நோட்டிபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னு உங்க கமெண்ட் செக்ஷன்ல கருத்து பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.